ஹலோ ஸ்வீட் ஆர்ட். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா OT7FF தான் வந்து பார்க்க போகிறோம். ப்ரொஃபஸர் மாஃபியா பார்ட் 9. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னை யாராச்சும் ஞாபகம் வச்சுருக்கீங்களா? ஞாபகம் வச்சுருக்க மாட்டிங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் வீடியோ போட்டதே போன வருஷம். அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி தான் நான் வீடியோவே போடுறேன். ஸோ இத்தனை நாள் நான் வந்து ஏன் வீடியோ வந்து போடலைன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஏன் போடலைன்னு என்ன ரீசன்னா, நான் வந்து மேரேஜ் ஆகிக்கலாம்னு சொன்னேன் இல்லையா, நடுவில் வந்து நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். ஸோ அதனால் வந்து என்னால் வீடியோ போட முடியல, ஹெல்த் இஷ்யூ. அப்பயும் சரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் போக போக என்னால் முடியல. ஸோ பேக் பெயின் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு தடவை டெலிவரி ஆனதுக்கப்புறம் இருந்து நான் இப்போ வீடியோ போடுறேன். ஸோ இனிமேல் வந்து OT7FF இருக்கட்டும், ஸோ மற்ற பெண்டிங்கில் உள்ள எஃப்எஃப்லாம் வந்து சீக்கிரமாக முடிச்சுட்டு புதுசாக வந்து ஸ்டோரி வந்து போட ஆரம்பிக்கிறேன். ஓகேவா? ஸோ இனிமேல் வந்து ரெகுலராக வீடியோ வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, என் ஃப்ரெண்டு அக்னி, அவள் வந்து 2 வீடியோ போட்டிருப்பா. OT7FF தான் 2 வீடியோ. ஸோ லாங்கு. அவள் வந்து ஏன் வந்து வீடியோ இன்னும் போடலைன்னா, அவள் வந்து எப்படி சொல்கிறது, எனக்கு முன்னாடி வந்து கல்யாணம் ஆகிட்டேன் அவளுக்கு. ஆனால் அவளுக்கு முன்னாடி நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். இப்போ எனக்கு பேபி வந்து பிறந்ததுக்கப்புறம் அவள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டா. ஸோ அதனால் அவள் வந்து வீடியோ போட முடியல. எனக்கு வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியல இந்த விஷயத்த. இப்போ வந்து மேடம் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா, ஸோ அதனால் வந்து ஹெல்த் இஷ்யூவால் நானே வந்து நீ வந்து வீடியோ போட வேணாம்னு சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கும் அந்த கஷ்டங்கள் என்னென்னா எனக்கும் தெரியும். ஸோ இப்போ வந்து என் ஃப்ரெண்டு போட்ட 2 ஸ்டோரி இருக்கு இல்லையா, அந்த ஸ்டோரி வந்து என் வாய்ஸில் நீங்கள் கேட்டால் நான் போடுறேன். ஸோ இல்லைன்னா அவங்களே போட்டுட்டும், நாங்கள் வெயிட் பண்ணி என்ன கேட்குறோம் அப்படின்னு சொன்னாங்க கூட ஓகே தான் எனக்கு. ஓகேவா? ஸோ நான் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக இந்த வீடியோ காலில் போகலாம். ஸோ புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும். நீங்கள் வந்து கேட்டால் என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இது வந்து ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் ஸ்டோரி மட்டும்தான். யாரும் ஓவராக திங்க் பண்ணி யோசிக்காதீங்க. இந்த கதை அவங்க வாங்கி அந்த கதை விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். ஸ்டோரியை மட்டும்தான் கேட்கணும். ஓகேவா? ஸோ பேக்ரவுண்டில் சவுண்ட் கேட்டுச்சுன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்கடா. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் இன்ஸ்டா வந்து ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதேமாதிரி வாட்ஸ்அப் சேனல்லையும் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ போன பாடு எதோடு முடிச்சிருந்தா அதை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ போன பாடு எதோடு முடிச்சிருப்போன்னா, உங்கள் தம்பியும் நிறைய இடத்துல உங்களை தேடி பார்த்துருப்பான். ஸோ நீங்களும் வந்து கிடச்சிருக்கவே மாட்டீங்க. அப்படியே வெக்ஸ் ஆகி போய் அவன் வீட்டு வாசல்லையே உட்காந்துருப்பான். ஸோ இதுலேருந்து தான் முடிச்சிருப்போம். இப்போ இதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போ உங்கள் தம்பி அப்படியே தலையில் கை வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கான். ஸோ இப்போ ஆப்போசிட்டில் திடீர்னு ஒரு ஆள் வந்து நிற்கிறாரு. உங்கள் தம்பியும் அப்படியே நம்ம வந்து பார்க்குறான். பார்த்தா அது ஜங்குக் தான். ப்ரொஃபஸர், நீங்கள் இங்கே அது எங்கள் வீட்டுக்கு. உங்களுக்கு உங்கள் தம்பி பேர் நான் வச்சேனான்னு தெரியல, அதனால் வந்து ஷாயின்னு வச்சுக்கலாம் உங்கள் தம்பி பேர். ஓகேவா? இப்போ ஜங்குக் தான். இல்லை சாய், நீயும் வயனும் காலேஜே வர்றதில்லை, அதான் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு போகலாமே வந்தேன். அது வந்து ப்ரொஃபஸர், கொஞ்சம் பர்சனல் இஷ்யூவாக நாங்கள் வந்து லீவ் போட்டிருக்கோம். ஓ, என்ன விஷயம்? வயனுங்க, உன் அக்காவை ஃபஸ்ட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து கேட்குறாரு. இப்போ உங்கள் தம்பியும், இல்லை ப்ரொஃபஸர், அது வந்து என்ன சாய், இத்தனை நாள் நீங்கள் காலேஜுக்கே வராமல் இருந்திருக்கீங்க. அது ஒரு ப்ரொஃபஸர் வந்து அவங்க வீடை தேடி வந்து என்ன ஏதுன்னு விசாரிக்காத அளவுக்கு என்னன்னு கேட்டால் நீ வாயை திறந்து எந்த பதிலுமே சொல்லவே மாட்டேங்கிறியே. என்ன உன் அக்காவை காணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து சொல்ல, இப்போ உங்கள் தம்பி அப்படியே வெடுக்குன்னு அப்படியே ஜங்குக்கை பார்க்குறான். என்னடா, உன்னே தான் கேட்குறேன், உன்னோட சிஸ்டர் வயனை காணுமா என்ன? அப்படியே உங்கள் தம்பி அப்படியே ஷாக் ஆகி அப்படியே ஜங்குக்கே பார்க்குறான். ப்ரொஃபஸர், இது உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும், அவள் எங்கே இருக்கான்னு தெரியும். ப்ரொஃபஸர், என்ன சொல்கிறீங்க? ஒயன் எங்கே இருக்கா? எப்படி இருக்கா? அவள் என்ன பண்ணிகிட்டு இருக்கா? ஏன் இவ்வளோ நாள் வீட்டுக்கு வரவே இல்லை? கூல் சாய், நீ இத்தனை கேள்வி கேட்டா நான் எந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறது? இப்போ என்ன, உன் அக்காவை நீ பார்க்கணும் அதானே? என் கூட வா, நான் அக்காவை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அவர் பட்டலே வந்து போகிறாரு. இப்போ உங்கள் தம்பியும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏ சாய், வரியாலையா? உன் அக்கா பார்க்கணுன்னா என் கூட வா. ப்ரொஃபஸர் இருங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தம்பியும் அப்படியே ஜங்குக்கு பின்னாடி போக,
ஜங்குக்கு வந்து பைக்கில் தான் வந்திருப்பாரு. ஸோ அவர் பின்னாடியே பைக்கில் ஏறிட்டு அப்படியே அந்த பைக்கும் அப்படியே போகுது. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப்பு. இப்போ கொஞ்ச நாள் சென்று ஒரு பெரிய ஒரு பேலஸும் இல்லாமல் பெரிய ஒரு பங்களாவும் இல்லாமல் ஒரு மீடியமான ஒரு இடத்துக்கு போகுது அந்த பைக் போய் அந்த வாசல் அப்படியே நிற்கிது. அப்படியே அவங்க தம்பி அந்த இடத்தையே ஒரு மாதிரியா வியாடாக பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ ஜங்குக்கு தான், சாய் என்ன இந்த இடத்த ஒரு மாதிரியாக பார்த்துட்டு இருக்க, ஃபஸ்ட்டு பைக்லேருந்து கீழே இறங்கு. ஓகே ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தம்பியை வந்து கீழே இறங்குறான். இங்கேயே வெயிட் பண்ணு, நான் போய் பைக் அங்கே குடனில் போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே அந்த பைக் எடுத்துகிட்டு போட போயிடுறாரு. இப்போ அப்படியே உங்கள் தம்பி சுற்றி முற்றியும் பார்க்குறான். ஃபுல்லாக பாடி கார்டு. ஒரு மாதிரியாக தான் இருக்கு, அவனுக்கு பயமாக தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் ஜங்குக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்போ ஜங்குக்கும் வந்து வராரு. இப்போ அவர் வரும்போதே உள்ளார ஒரு 2-3 கார் வந்து அப்படியே உள்ளார என்ட்ரு ஆகுது. இப்போ அந்த கார்லேருந்து நம்ம 6 பாய்ஸ் தான் அப்படியே இறங்குறாங்க. அவங்க தம்பி ஒரு மாதிரியே வியடாக பார்க்குறான். இப்போ ஜங்கு கிட்ட தான், ப்ரொஃபஸர் இவங்க உங்கள் கூட வேலை பார்க்குற 6 ப்ரொஃபஸர் தானே? ஆமாம். இன்னொரு விஷயம் என்னென்னா இவங்க 6 பேரும் என்னோட பிரதர்ஸ். சாரிடா ஆர்மேஸ், பேக்ரவுண்டில் சவுண்டு கேட்டுச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். இப்போ உங்கள் தம்பியும், ஓ அப்படியா ப்ரொஃபஸர், சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ ஜங்குக்கும், இப்போ உள்ளார போகலாமாண்ணா? இங்கே தான் என் அக்கா இருக்காளா? ஆமாம் இங்கே தான் இருக்கா, வாங்க போவோம் எல்லோரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து போகிறாங்க. இப்போ அவங்கள காட்டினா நீங்கள் வந்து ஹாலில் தான் உட்காந்துருக்கீங்க, தலையில் கை வச்சுட்டு ஏதோ யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கீங்க. இப்போ உங்கள் தம்பியும் அப்படியே உள்ளார வந்துட்டு நீங்கள் உட்காந்துருக்க இடத்த தான் வந்து பார்க்குறான். ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த வாய்ஸை கேட்டணும் அப்படியே ஸ்டன் ஆயிட்டீங்க. அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. ஆப்போசிட்டில் பார்த்தா உங்கள் தம்பி. உங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. அப்படியே எந்திரிக்க முடியாமல் ஏஞ்சி நிற்கிறீங்க. உங்கள் கண்ணெல்லாம் கலங்குது உங்கள் தம்பியை பார்த்தணும். அப்படியே ஒரு ஸ்டெப்பு தான் அப்படியே எடுத்து வச்சுருப்பீங்க, அப்படியே பொத்துன்னு அப்படியே கீழே விழுவுறீங்க. உங்கள் தம்பி அப்படியே வந்து, ஓயன் என்ன ஆச்சு? ஒரு ஸ்டெப்பு தான் எடுத்து வச்சிருப்ப, கீழே விழுந்துட்டேன், என்னாச்சு? காலை ஏதாச்சும் அடிபட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தம்பி சாய் கேட்குறவங்க கிட்ட எதுவுமே உங்களால் சொல்ல முடியல. அப்படியே உங்கள் தம்பியை ஹக் பண்ணிட்டு பயங்கரமாக அழுகுறீங்க, தேம்பி அழுகுறீங்க. அவனுக்கும் எதுவுமே புரியல, என்னாச்சு ஏது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்கள் தம்பி தான், ஓயன் அக்கா இங்கே பாரு என்ன பாரு, இப்போ நீ எதுக்கு அழுகுற? இங்கே பாரு, எதுக்கடி அழுகுற? என்னாச்சு? நீங்கள் இப்படி இங்கே வந்த, அதுவும் ப்ரொஃபஸர் இருக்கிற வீட்டில் வேற கேட்குறானா? ஓயன் அது சொல்லுவேன், அக்கா சொல்லுக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தம்பி வந்து உங்களை கேட்குறான். இதெல்லாம் வந்து நம்ம 7 பாய்ஸும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது நீங்கள் தான் ஃபர்ஸ்ட்லேருந்து அப்படி எல்லாத்தையும் சொல்கிறீங்க. உங்கள் தம்பியால் கேட்கவே முடியல, அந்தளவுக்கு கொடுமையாக இருக்கு. இப்போ உங்கள் தம்பியும், அப்போது நான் தான் உன்னை நம்பல, மண்டையில் ஏறுற மாதிரி என்கிட்ட சொல்லியிருக்கலாமே அவன். ஏங்கா, ஏன் நீ என்னை பார்த்துக்கிட்ட அளவுக்கு நான் உன்னை பார்த்துக்கலையே. அப்பா அம்மா என்னை நம்பி தான் நான் உன்னைய விட்டுட்டு போனாங்க, ஆனால் என்னால் உன்னை பார்த்துக்க முடியலையோ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தம்பி பயங்கரமாக அழுகுறான். இப்போது உங்கள் தம்பி தான், என்ன அப்படி உன்னைய பண்ணிட்டா நீ அவங்களோடது ஆயிடுவியா? இது நடக்காது, வா ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தம்பி அப்படியே அவங்கள வந்து தூக்குறான். இப்போது ஆரம்தான், போகுதுன்னா நீ மட்டும் போ, எங்கள் ஒய்ஃபை தூக்கிட்டு போகாத. முன்னாடி வேணா உனக்கு அக்காவாக இருக்கலாம், ஆனால் இப்போ அவ எங்கள் பொண்டாட்டி. ஓ பொண்டாட்டியா? இது தாலி கட்டின மாதிரிலாம் பேசுகிறீங்க நீங்கள். யோ இங்கே பாரு, ஏதோ நான் சின்ன பையனால தான் உன் மேலே கையை வைக்காமல் இருக்கேன், ஏதோ உன் வயசுக்கு மரியாதை கொடுத்துட்டு.
இப்போ நீ அக்கா பண்ண வேலைக்கு நான் உங்களை எல்லாரையும் கொன்றுக்கணும். யாரு நீயா? டே மச்சான், ஏய் மச்சான் கிச்சான்னா வாயமயிரெல்லாம் அடிச்சிடுவேன். யாரடா மச்சான்? நீ பெரிய மாஃபியாவா இருந்தா உனக்கு அப்படியே பொத்திக்கிட்டு போகணுமா? நீங்க நினைக்கிற மாதிரி ஐயோ என் அக்காவுக்கு இப்படி ஆச்சு, நீங்க தான் என் அக்காவை வாழ்க்கை தரணும் அப்படின்னு சொல்ற பையன் நினைச்சிங்களா? என் அக்கா ஒரே ஒரு மாத்திரை பட்டா போதும், அவ சுத்தமாயிடுவா. அப்புறம் என் அக்கா லவ் பண்ணல ஜாக்சன், என் மாமா, அவருக்கு நான் என் அக்காவை கல்யாணம் பண்ணேன். உங்களை மாதிரி மாஃபியாவும் இல்லை, உங்களை மாதிரி ஒரு ஃப்ராடியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்க தம்பி சாய் சொல்ல, இப்போ சொல்லிடுறேன். சிவாவுக்கு வந்து கோவம் வந்துடுது. அப்படியே கண்ணு நீட்டி, நானும் சின்ன பையனாச்சு, நீ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு போகணும் பார்த்தா ரொம்ப ஒவ்வொரு மாதிரியா தான் பேசிட்டு இருக்க. என்ன மச்சானாச்சே, எதுவும் பண்ணக்கூடாது, ஆனால் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தா நீ பேசுகிற ஒரு வார்த்தையும் உன்னை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும்னு தோணுது. நம்ம மச்சான் கிச்சம் சென்னிமெண்ட்லாம் எனக்கு கிடையாது. ஏதோ ஒயின் மூஞ்சிக்காக உன்னை விடுறேன். இந்த மாதிரி நீ ஓவராக பேசின அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்து சொல்கிறாரு. உன் தம்பியும் என்ன பண்ணுவேன், நடா பண்ணுவேன், கொன்றுவியா, எங்க கொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எகர்றான். சுகாவுக்கும் பொறுமை இறந்துட்டான். ஆனால் அப்படியே கண்ணு லோட் பண்ணிட்டு அப்படியே சுடலான்னு போகிறான். இப்போ பாய்ஸ்லாம் வந்து சுகாவை வந்து பிடிக்கிறாங்க. இப்போ உங்களுக்கும் ப்ளீஸ் என் தம்பி எதுவும் பண்ணிடாதீங்க, ஏதோ அவன் சின்ன பையன், என் மேலே உள்ள பாசத்தில் அப்படிலாம் பேசுகிறான், அவனை எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ், உங்களை அவன் கெஞ்சி கேட்குறேன். அவன் சின்ன பையன், எனக்கு இருக்கிற ஒரே சொந்தம் என் தம்பி மட்டும்தான், என் தம்பி தவிர எனக்கு இவர் யாருமே கிடையாது ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டீங்க. இப்போ சுகாவும் அப்படியே அந்த கண்ணை கீழே இறக்கிட்டு அப்படியே கடகடன்னு வீட்டை விட்டு வெளில போகிறாரு. இப்போ நீங்கள் தான் டே சாய், நீங்கள் இருந்து போயிடு, நீனாச்சும் நல்லா இரு. அக்கா உன்னை விட்டுட்டு எப்படி என்னை எல்லாம் போக சொல்கிற, நீயும் வா போகலாம். இல்லைடா, இவங்களை மீறி என்னால் எதுவும் பண்ண முடியாது, விட்டுட்டும் வெளில வர முடியாது, நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணிட்டேன், நீ போயிடு, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் தம்பியை போக சொல்கிறீங்க. உங்கள் தம்பியும் அப்படியே போகிறான். அப்படியே திரும்பி பார்த்து, அக்கா நான் இந்த வாட்டி போகிறேன், ஆனால் அடுத்த வாட்டி வரும்போது உன்னை கூட்டிகிட்டு தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தம்பி சொல்கிறான். இப்போ ஆரம்பம். ஏய் சாய், ஒரு நிமிஷம், இந்த விஷயத்தை கேட்டுட்டு இந்த வீட்டை விட்டு வெளில போ. என்னன்னா, நீ ஒரு கேள்வி கேட்டே தெரியுமா, தாலி கட்டின மாதிரி ஏதோ பொண்டாட்டிங்கிறீங்களேன்னு கேட்டேல. ஆமாம், அவ காலத்தில் நாங்கள் 7 பேரும் தாலி கட்டல தான், ஆனால் 7 பேர் மனசுலையும் அவ எங்களுக்கு பொண்டாட்டி தான். மனசார நாங்கள் அவ காலத்தில் தாலி கட்டியாச்சு. எப்பயும் அது உனக்கு ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் இல்லை, ஆனால் நீ சொல்கிறதுனால நாங்கள் 7 பேரும் கண்டிப்பாக அவளை கல்யாணம் பண்ணிப்போம். அதுவும் வந்து சிம்பிளாலாம் கிடையாது, ஏதோ 4 பேர் வச்சு காதுமா அந்த கல்யாணத்தை முடிக்கலாம் மாட்டோம். இந்த உலகமே, இந்த ஊரே மூக்கு மேலே விளர வைக்கிற மாதிரி நாங்கள் அவளை கல்யாணம் பண்ணிப்போம். அப்போ நீ பார்க்க தானே போகிற சாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வந்து சொல்கிறாரு. இப்போ அவங்க தம்பியும் அப்படியே இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு அப்படியே வெளில போகிறான். ஸோ வெளில போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம இந்த விஷயத்த ஜாக்சன் மாமாட்ட சொல்லி ஆகணும். ஒயினா ஜாக்சன் மாமாவும் தானே சேர்ந்து நாடு, இந்த விஷயத்த சொல்லுவோம் ஃபோன் பண்ணி. இல்லை நம்ம நேர்லேயே போய் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தம்பி அந்த இடத்த விட்டு கிளம்புறான் ஜாக்சன் பார்க்க. ஓகே டார்மிஸ், ஸோ இதோட இந்த பாட்டை வந்து முடிச்சிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம், ஓகேவா? ஸோ லவ் யூ ஆல், பாய்.